Team 4, Sulur Pastorate. Your time starts now. உனக்காய் படைத்திட்ட உலகம் மீது வென்றோ உன்னை வாழ வைக்கும் இடம் மீது உனக்காய் பரனையே விட்டு நான் வந்தேனல்லோ உன்னை கருவிலே தெரிந்து கொண்டே உனக்காய் ஒளி தரும் சுடர்கள் உன் பசியை போக்கும் கனிகள் உன் கண்ணீர் துடைக்கும் என் கரங்கள் உன் பாரம் தீர்க்கும் இதயம் உனக்காய் ஒளி தரும் சுடர்கள் உன் பசியை போக்கும் கனிகள் உன் கண்ணீர் துடைக்கும் என் கரங்கள் உன் பாரம் தீர்க்கும் இதயம் எல்லாமே தந்து விட்டே உனக்காய் படைத்திட்ட உலகம் மீது வென்றோ உன்னை வாழ வைக்கும் இடம் மீது எங்கே என்னை விட்டு பிரிந்து செல்கிறாய் எந்த நண்பையே மறந்து விட்டாய் என் சமூகம் விட்டு ஏன் தூரம் போகிறாய் என் பிரியமே ஏன் மாறிட்டாய் என் கரத்தை விட்டு ஏன் பிரிந்து செல்கிறாய் என் பிள்ளையே ஏன் மறுக்கிறாய் என் அன்பை விட்டு ஏன் மாயை தேடினாய் பிள்ளையே ஏன் மறந்துட்டாய் என் நட்பை விட்டு ஏன் மாயை தேடினாய் என் பிரியமே ஏன் வெறுக்கிறாய் என் அன்பை விட்டு ஏன் மாயை தேடினாய் நீரே வேண்டும் என் வாழ்விலே அன்பு போதும் உணர்ந்தே நீரே வேண்டும் என் வாழ்விலே அன்பு போதும் அறிந்தே நீரே வேண்டும் என் வாழ்விலே அன்பு போதும் உணர்ந்தே நீரே வேண்டும் என் வாழ்விலே அன்பு போதும் அறிந்தே உன்னை மீட்டிடுவேன் உன்னை காத்திடுவேன் உன்னை அழைத்திடுவேன் மகனே உனக்காய் அடிக்கப்பட்டேன் உனக்காய் நொறுக்கப்பட்டேன் உனக்காய் உயிர் தெழுந்தேன் பிள்ளையே உன்னை மீட்டிடுவேன் உன்னை காத்திடுவேன் உன்னை அழைத்திடுவேன்
நொறுக்கப்பட்டேன், உனக்காய் நொறுக்கப்பட்டேன், உனக்காய் உயிர் தெழுந்தேன் பிரியமே. உனக்காய் படைத்திட்ட உலகம் மீது வென்றோ, உன்னை ஆள வைக்கும் இடம் மீது. உமக்காய் உலகினில் வாழ்ந்து மறிப்பேனே, உம்மோடு பரலோகம் சேர்ந்திடுவேன். என் அன்பை விட்டு தூரம் போன என் மகனே, என் மகளே, நீ என்னிடம் வருவாயா? உன் இதயத்தை எனக்கு தருவாயா? நான் உனக்காக சிலுவையில் மரித்தேன். எனக்காக நீ என்ன செய்ய போகிறாய்? உன் பாவத்தை விட்டு என்னிடம் மனம் திரும்பி வருவாயா? நான் உன்னை நேசிக்கிறேன். உன்னை வாழ வைக்கும் இடம் மீது. கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். சிலுவையின் வழி புதிய வாழ்வை காண நிறைய பேர்கள் சிலுவையின் மூலமாக வாழ்வை பெற்றிருக்கிறார்கள். அதில் முதலாவதாக யோவான் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களில் பாவத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ இயேசுவினால் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று சிலுவையின் வழி வந்தடைந்தாள். அவளுக்கு மறுவாழ்வு கிடைத்தது. இரண்டாவதாக லூக்கா 15ஆம் அதிகாரம் 11 வசனத்திலிருந்து 35வது வசனத்தில் தன் தகப்பனை விட்ட இளைய குமாரன் மீண்டுமாக பாவத்திலிருந்து விடுதலை பெற்று சிலுவையை நோக்கி வந்தடைந்தான். அவருக்கு புது வாழ்வு கிடைத்தது. மூன்றாவதாக லூக்கா 23ஆம் அதிகாரம் 42-43 வசனத்தில் கடைசி தருவாயில் சிலுவையில் இயேசு தொங்கிய பொழுது அருகில் இருந்த கல்வனை பார்த்து, நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று அந்த புதிய வாழ்வை, ஒரு நித்திய வாழ்வை அந்த கல்வனுக்கு தந்தார். அதுபோல நாமும் நம்மளுடைய பாவங்களை விட்டு அறிக்கையிட்டு மனம் திரும்பி சிலுவையின் வழி வாழ்வோம். அவர் அண்டையிலே நாம் கிட்ட சேர்வோம். ஆமென். இவர்களை தொடர்ந்து அருள்புரம்